தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இல்லை, டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 5 days மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி வந்து 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது அசிஸ்டன்ட் ஒர்க் தான், அதாவது உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல உங்களோட நேம், அதே மாதிரி உங்களுடைய தந்தை நேம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஏஜ் என்ன, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி அது என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிக்கணும். அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சான்றுடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நகலுடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியில் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே செல்ஃப் அட்டஸ்டேட் அல்லது சுய சான்றொப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பி கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படித்து பார்த்துங்க. 2 ரீசெண்டாக எடுக்கக்கூடிய 2 ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, ஸோ இதனோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதில் வேறு ஏதோ ஒன்றும் பணிக்கான சிறப்பு சான்றிதழ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். டேட்டா அசிஸ்டண்ட், அதாவது விபர உதவியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் இங்கிருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு பிடெக், சிஎஸ் அல்லது ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, ஐடி, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து சர்டிஃபைடு கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், அதே மாதிரி எக்ஸல், ஸோ இது ஆக்சஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரில், மதுரை ரோடு, புதுக்கோட்டை 6622-001. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 5 days மட்டும்தான் இருக்குது. 31/3/2025 நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லேயோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாகவும் அனுப்பிச்சிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் இருந்து வந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து விசிட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd year படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.